உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைக்கான காரணங்கள், அதற்கான தீர்வு முறைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இப்போ நிறைய பெண்களை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் மருத்துவ ஆலோசனைக்காக வந்துட்டு இருக்காங்க. அதில் 100 பெண்கள் வந்தாங்கன்னா அதில் 90 பெண்களுக்கான பிரச்சனைகள் என்ன கேட்டிங்கன்னா, மாதவிடாய் சரியாக வரவில்லை. அதுதான் முக்கியமான காரணம். அதனால் வரக்கூடிய உடல் பருமன், அதனால் வரக்கூடிய சில ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதனால் வரக்கூடிய சில வகையான மன அழுத்தம், மன உளைச்சல், அதற்கான என்னென்ன தீர்வு முறையில் அதை சரிப்படுத்த முடியும். இயற்கையாகவே எந்த ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இல்லாமையே இயற்கை முறையிலேயே எந்த அளவுக்கு அது உணவின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை முறையினால் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பச்சல். ஸோ நோய்க்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி இந்த அமினோரியா என்று சொல்லக்கூடிய மாதவிடை முறையாக வராமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். முதல் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பெண்களுடைய இரத்தத்தினுடைய அளவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கையாகவே நம்முடைய இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் பெண்களுடைய ஹீமோகுளோபினுடைய அளவு நார்மலாக 12.8 என்று இருக்க வேண்டும். இந்த 12.8 அளவு குறையும் பொழுது, முக்கியமாக இந்த 10க்கு கீழே வரும்போது நிச்சயமாகவே மாதம் வரக்கூடிய அந்த தூரம் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இரண்டாவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டை உருவாகக்கூடிய ஓவரியில் சில வகையான சிஸ்ட் அமைஞ்சு கொள்வது. இந்த சிஸ்டுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உடல் பயிற்சியே இல்லாத பெண்கள் இருப்பாங்க இல்லையா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவாங்க, நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நடைப்பயிற்சி இருக்காது, உடற்பயிற்சி இருக்காது, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸும் அதே மாதிரி தான், படிக்கிறத மட்டும் தான் செய்வாங்க, அதை விட்டால் மொபைல் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள் செய்யாத பெண்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்படுவாங்க. அதையும் தாண்டி மூன்றாவது சில வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரியே உடற்பயிற்சி இல்லாத பெண்களும், அதே நேரத்தில் அதிகப்படியான ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய இயற்கைக்கு மாறான உணவு முறை, வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுடைய உணவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட், மாவுச்சத்துள்ள உணவு தான் அதிகமாக சாப்பிட்டு இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் சுகர் கண்டென்ட், இனிப்பு சுவைகள் அதிகம் உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிடுவது, ஆயில் ஃப்ரைடு, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள் அதிகமாக சாப்பிடுவது, அதாவது ரிச் கார்போஹைட்ரேட்டாக இருக்கும், அதிகப்படியான கிளைசிமிக் இண்டெக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி உணவு சாப்பிடக்கூடிய பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ உங்கள் நோய்க்கான காரணம் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க இல்லையா. அப்போ இதுக்கு மாற்றா உங்களுடைய உணவு முறையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறுச்சுன்னா நிச்சயமாக இந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன், அமினோரியா, தூரமே வராமல் இருப்பது, இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமாக சதக்குப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையினுடைய ஒரு விதை. சதக்குப்பை விதை எந்த அளவுக்கு பெண்களுடைய இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் சரியாகுது, அதனுடைய முக்கியமான பண்புகள் எந்த அளவுக்கு கர்ப்பப்பையில் வேலை செஞ்சு இயற்கையாகவே ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணி மாதம் வரக்கூடிய இந்த மாதவிடாய் சரிப்படுத்து அப்படிங்க பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைக்கு என்னென்ன காரணங்கள், அதற்கான தீர்வு முறை எப்படி, இயற்கை முறையிலேயே அதை நீங்களே எப்படி சரி பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா கர்ப்பப்பை பிறக்கிற அனைவருக்குமே டிஃபார்மாலிட்டி இல்லாமல், சில கண்டிஷனில் மட்டும்தான் டிஃபார்மாலிட்டியாக இந்த இன்ஃபேண்டல் யூட்ரஸ் மாதிரி சில பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. மற்றபடி அனைவருக்குமே இயற்கையாகவே கடவுளால் கொடுக்கப்பட்டது நல்ல ஒரு கர்ப்பப்பை, நல்ல கருமுட்டை உருவாகிற கருவகங்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்முடைய உணவு ஸ்டைலையும் நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் நம்மளுடைய ஜெனிட்டல் ட்ராக்டை நம்மளே, நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை நம்மளே பெண்கள் ஆக்கிய நம்ம தான் அதை கெடுத்துக்கிட்டா உண்டு. இயற்கையை சார்ந்து வாழும்போது நிச்சயமாகவே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்மளால வாழ முடியும். அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்தாலே எல்லாருமே நாடுவது உடனே அலோபதி மெடிசன்ஸ் தான். சில வகையான ஹார்மோனல் டேப்லெட்ஸ், சில 21 டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டேப்லெட்ஸ் கொடுக்கறதுனால வித்ட்ராவல் ப்ளீடிங் தான் இருக்கும். மறுபடியும் நீங்கள் அந்த டேப்லெட்டை போட்டால் தான் உங்களுக்கு கர்ப்பப்பை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்று சொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சதக்குப்பை பார்த்துக்கோங்க, அனித்தம் கிராவினல்ஸ் என்று சொல்லக்கூடிய பொட்டானிக்கல் நேமே உடையது. இது ஒரு விதை. எப்படி நம்ம நிறைய விதைகளை வச்சு நம்ம மருந்துகள் பார்த்தோம் இல்லையா, அதே போல இதில் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த சதக்குப்பை விதையில் அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அதிகமாக காணப்படுது. எப்படி ஒரு செயற்கை முறையிலே நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறீங்களோ அது இயற்கை முறையிலேயே கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விதை தான் என்று சொல்ல வேண்டும் பெண்களுக்காக.
இந்த சதக்குப்பை இதில் உள்ள இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நிச்சயமாகவே நல்ல ஒரு ஈஸ்ட்ரோஜனை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இயற்கையாகவே இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பிளட்ல அதிகமாக சேர 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 ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலர் பீரியட் வர ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து நம்ம சோம்பு எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா, சோம்புல உள்ள அதிகப்படியான ஃபைபரும் ஆன்டாக்சிடென்ட்டும் இதில் காணப்படக்கூடிய சில வகையான ப்ரொஜெஸ்ட்ரான் வகையான சில ஹார்மோன்ஸும் இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது ரெண்டு வகையான இந்த ரெண்டு மூலிகைகளுமே கூடுமான வரைக்கும் அனைத்து பெண்களுமே மாதவிடாய் பிரச்சனை உள்ள அனைத்து பெண்களும் இதை சாப்பிட்டு வரலாம். எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். இந்த சதக்குப்பை விதை 100 கிராம், சோம்பு 50 கிராம் ரெண்டையும் கலந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இந்த பவுடரை 1 டீஸ்பூன் அளவு காலை இரவு என்று சாப்பிட வேண்டும். உடல் பருமன் அதிக வைத்த பெண்கள் 2 டீஸ்பூன் அளவு கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் அளவு இதை நீங்கள் டிகாஷன் மாதிரி கொதிக்க வச்சு காலை இரவுன்னு சாப்பிடுவாங்க. தொடர்ந்து 3 மாதங்கள் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து கர்ப்பப்பை இயற்கை முறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவர் இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும். சதக்குப்பை சோம்பு டிகாஷன் ரெடியாக இருக்குது. இந்த பவுடர் நீங்கள் சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ரத்தத்தினுடைய அளவையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 10க்கு கீழே குறைவாக இருக்கும் பொழுது நிறைய இரும்பு சத்து உள்ள கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் உடல் பருமனையும் குறைப்பதற்கான உடல் எக்ஸசைஸையும், அதாவது உடற்பயிற்சியும் சில நடப்பயிற்சியும் நீங்கள் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக உடல் பருமனும் சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவும் சரியாக ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சரியாகிவிடும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். கலப்பு திருமணமே சாதியை ஒழிக்க தீர்வு. அம்பேத்கர் சொல்லுகிறார், உங்களுடைய சமூக அமைப்பை மாற்றாமல் நீங்கள் சிறிது கூட முன்னேற்றம் காண முடியாது. சாதியை அடிப்படையாக வைத்து நீங்கள் எதையும் உருவாக்க முடியாது. இப்போது நாம் பரிசீலிக்க வேண்டிய பிரச்சனை இதுதான். இந்து சமூக அமைப்பில் சீர்திருத்தம் செய்வது எப்படி? சாதியை ஒழிப்பது எப்படி? இது முக்கியமான பிரச்சனையாகும். சாதி ஒழிப்புக்கு உண்மையான வழி கலப்பு மணம்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இரத்தக் கலப்பின் மூலம்தான் உற்றார் உறவினர் என்ற உணர்வு ஏற்படும். சாதியை உடைப்பதற்கு உண்மையான தீர்வு கலப்பு திருமணமே. வேறு எதுவும் சாதியை ஒழிக்க முடியாது.